அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு நம்ம எல்லாம் பேச வேணாம். வந்தாங்க கனிமொழி மேடம், எங்க அப்பா உருவாக்கின கட்சி இப்படி செஞ்சீங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க உங்க தாத்தா கலைஞராலே முடியல, உங்க அப்பா ஸ்டாலினாலே முடியல, எங்க தலைவரை நீங்க ஜெயிச்சிட முடியுமா? நம்ம கிட்ட கிளாஸ் எடுக்கிறாரு தேர்தல் அரசியலை பத்தி சட்டசபையில வந்து. அன்னைக்கு நான் எந்திரிக்கலான்னு இருந்தேன். அண்ணன் வரும்போதே சொல்லிட்டாரு, இன்னைக்கு ஒன்லி நம்பிக்கை வாக்கெடுப்பு தான், இன்னைக்கு நம்ம எல்லாம் பேச வேணாம். ஆல்ரெடி மெஜாரிட்டி 150க்கு மேல போயிட்டு இருக்கு. அவங்க பேசினா பேசட்டும், பாவம் எலெக்ஷன் டைம்ல தான் பேச முடியல, இப்ப பேசட்டும். தாவேகா கழகம் குதிரை பேர அரசியல் செய்கிறது. ஆனா திமுகவுடைய குதிரை பேர அரசியல் இன்னும் நான் உண்மையா சொல்லவா? யாருக்கிட்ட நான் பேச்சுவார்த்தை பண்ணது? திரு இபிஎஸ் அவர்கள், பழனிசாமி அவர்களோட திரு உதயநிதி அவர்கள் பேச்சுவார்த்தை பண்றாரு. வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்பாங்களாம். திரு இபிஎஸ் பழனிசாமி அவர்கள் முதல்வர் ஆயிடுவாராம். கம்யூனிஸ்ட் தோழர்களும் விசிக தோழர்களும் சப்போர்ட் பண்ணல. யாரு குதிரை பேரை நடத்தினது? பாஷ்யம் கம்பெனியுடைய ஓனர் புரோக்கர் வேலையை பார்த்தாப்ல, ரியல் எஸ்டேட் வேலையை பார்க்காம ஆட்சி மாற்றத்துக்கு இங்க உட்காந்துக்கிட்டு கவர்னரோட சேர்ந்து உட்காந்துட்டு சேர்ந்தது ஒரு கம்பெனியோட நிறுவனர். அதோட சேர்ந்து திரு உதயநிதி அவர்கள், இபிஎஸ் பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமியுடைய மகன் திரு மிதுன் அவர்கள். அதனாலதான் இந்த ஃபேக்ஷன் உடைஞ்சிச்சு. அதிமுக இருந்து வெளியே வந்தாங்களே திரு சிவிஎஸ் சண்முகம் அண்ணன், வந்தாங்க கனிமொழி மேடம், எங்க அப்பா உருவாக்கின கட்சி இப்படி செஞ்சீங்க, ரிசைன் பண்ணிட்டு போயிட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க எதிர்ப்பு உள்ள இருந்து, நான் உள்கட்சியில நடந்துச்சு சொல்றேன். கனிமொழி மேடம் இருக்கக்கூடிய ஒரு கொள்கை அரசியல் திரு இலவச அவர்களுக்கு கிடையாது, உதய அவர்களுக்கு கிடையாது.